ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வி இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையவர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு கருங்குவளை மலர்களாலே பன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து கொள்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இன்னொரு என்ன சிறப்புகளெல்லாம் இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே. அத்தோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், பஜனைகள் நடைபெறுவதற்கு ஒரு சிறப்பு. நாம் இந்த சனிக்கிழமைகளில் இவ்வாறு இந்த பூஜைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே நாம் இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களை வழிபாடு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு சபரிமலை சுவாமி ஐயப்பனையும் வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. யாருமே செய்ய மாட்டார்கள். விஷயம் விளங்கினவர்கள், சமய அடிப்படை தத்துவம் தெரிந்தவர்கள் இந்த சனிக்கிழமையில் எந்த ஒரு சுப காரியத்தையும் ஆரம்பிக்கவும் கூடாது, எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்யக்கூடாது. இது சுபகாரியங்களுக்கு விலக்கப்பட்ட நாள் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. எனவே இந்த சனிக்கிழமைகளிலே நாம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த உடல் ரீதியாக இருக்கின்ற உஷ்ணங்களை எல்லாம் நீக்குவதற்காக இந்த வாரத்தை ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொள்வது, ஸ்நானம் செய்வது. இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனி நீராடு. ஒவ்வொன்றாக சொல்லி வருவாள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்றது போல சனி நீராடு. இந்த சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து இறை வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். உடல் ரீதியான உஷ்ணங்களை எல்லாம் போக்கக்கூடியது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு, சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பு. இவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே நாமும் சனீஸ்வர பகவானின் வழிபாடு செய்து இன்று சங்கடகர சதுர்த்தி என்கின்றதாகிய இந்த வளர்ப்புரை
தேய்பிறையிலே வருகின்ற சதுர்த்தியிலே இந்த தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்களும் கலந்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனித வாழ்வு என்பது உறவாடல்களின் ஒட்டுமொத்தமாகும். நான் என்னோடு, நான் இறைவனோடு, நான் அயலவர்களோடு, நான் இந்த பிரபஞ்சத்தோடு என்று சொல்லி பல கோணங்களிலே நாங்கள் உறவாடி கொண்டிருக்கின்றோம். இதிலே இயேசு முன்வைக்கின்ற அதி உன்னதமான உறவு கடவுளை தந்தை என்று அழைத்து அவருடைய மகன் என்று சொல்லி தன்னை அவர் நிலைநிறுத்தி தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவு நிலை சீராகவும் சிறப்பாகவும் ஒரு அந்யோன்ய உறவாகவும் பிரிக்க முடியாத உறவாகவும் கொடுக்கல் வாங்கலிலே அவர்கள் நிறைவு காணுகின்ற, ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற அந்த வாழ்வு அழகான ஒரு முன்னுதாரணமான அன்புறவாக இருக்கின்றது. அதனால் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அந்த உறவை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த உறவு எப்படிப்பட்டது என்று இந்த சீடர்கள் அவர்களிலே ஒருவரான பிலிப்பு கேட்கின்றார். எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொல்லி. தந்தை யார் என்று உங்களுக்கு ஏற்கனவே நான் ஏராளமான மொழிகளிலே சொல்லி இருக்கின்றேன், வார்த்தைகளிலே சொல்லி இருக்கின்றேன். என்னை காண்பவர் தந்தையை காண்கின்றார் என்று. ஏனென்றால் நானும் தந்தையும் ஒன்று என்று சொல்கின்றார். ஒரு தகப்பன் தன்னுடைய ஒரு மகனை அனுப்பி தன்னுடைய பிரதிநிதியாக அங்கு முன்வைப்பது போல தந்தையாகிய கடவுள் இயேசுவை எங்கள் மத்தியிலே அனுப்பி தான் அன்புள்ளவர், கருணை உள்ளவர், இரக்கமுள்ளவர், மக்களுடைய பராமரிப்பிலே, வாழ்விலே, மீட்பிலே, விடுதலையிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர், அக்கறை கொள்ளுகின்றவர் என்ற எல்லா குணாதிசயங்களையும் இந்த உலகின் ஒளியாக இருக்கின்ற, அதாவது ஒளி என்பது கடவுளுடைய இயல்பு. உலகின் ஒளி என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு, மதத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வாழுகின்ற, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாழுகின்ற இந்த மக்களுக்காக மட்டுமல்ல, முழு உலகுக்கும் சொந்தமானவராக இருக்கின்றார். உலகின் ஒளி என்று சொல்லுகின்றார். உலகின் ஒளி, உலகு என்பது சொல்லுகின்ற பொழுது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமூகமாகும். காலங்களையெல்லாம் கடந்து இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இந்த இறைவன் எங்களை, இந்த மக்கள் எல்லோருக்கும் ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த இறைவனை ஒளியாக நாங்கள், சூரியனை நாங்கள் பார்க்காமல் இருக்க முடியாது. சூரியன் எங்கள் மீது தன்னுடைய கதிரை ஒளிர வைத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த இறைவன் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றார், பிரகாசமாக இருக்கின்றார். 24 மணித்தியாலமும் இந்த இறைவன் எங்கள் மீது அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். தான் இந்த எங்களுடைய ஆன்மீக வாழ்வினுடைய உட்பொருளாகும். நாங்கள் எத்தனையோ விடயங்களை பற்றி பேசுகின்றோம், கவலைப்படுகின்றோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த இறைவனும் நானும் ஒன்றாக முடியும் என்ற அந்த உன்னதமான அழைப்பை நாங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகின்றோமோ அன்றிலிருந்து எங்களுடைய பார்வை, நாங்கள் இந்த என்னை நான் பார்க்கின்ற விதம், அயலவர்களை பார்க்கின்ற விதம், இந்த உலகத்தை, இயற்கையை பார்க்கின்ற விதம் எல்லாமே
முழுமையாக மாற்றமடைந்து விடுகின்றது. அதனாலே இந்த இறைவனை நாங்கள் சரியான ஒரு பார்வையிலே ஒருவர் தன்னுடைய கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்க்கின்றது, அவருடைய அந்த கண்களினுடைய அந்த ஒளி, அவருடைய பார்வை சரியான முறையிலே தெளிவாகின்ற பொழுது பார்வை சரியாக இருக்கின்றது. அந்த இடத்தை, ஆளை, காட்சியை சரியான முறையிலே பார்க்கின்றார். அவ்வாறு இந்த இறைவனை நாங்கள் பார்க்கின்ற விதம், இந்த இறைவனை ஒரு அன்பான தெய்வமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்களோடு கூடவே வழி நடக்கின்ற ஒரு தெய்வமாக, எங்களை மீட்க விடுதலை அளிக்க விரும்புகின்ற தெய்வமாக, எங்களை தூக்கி கொண்டு போகின்ற கருணை மிகுந்த தெய்வமாக, நாங்கள் இடறி விழக்கூடாது, தவறான பாதையிலே செல்லக்கூடாது, எங்களுடைய மாண்பையும் மதிப்பையும் நாங்கள் எப்பொழுதும் காக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக எப்படியெல்லாம் கனவுகள் காண்பாரோ, விரும்புவாரோ, ஆசிப்பாரோ, அவரை வாழ்த்துவாரோ, அதற்கான தன்னுடைய அனைத்து ஆற்றல்களையும் திறமைகளையும் முயற்சிகளையும் அவர் ஈடுபடுத்துவாரோ, அப்படித்தான் இந்த நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற தந்தையிலும் பார்க்க வல்லமையுள்ள, ஆற்றலுள்ள, திறமையுள்ள, அக்கறையுள்ள, அன்புள்ள தந்தை இறைவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அந்த ஒளியை நாங்கள் சரியான முறையிலே கண்ணோக்குகின்ற பொழுது எங்களுடைய பார்வையிலே ஒரு மாற்றம் எழுகின்றது, ஒரு புத்துணர்வு எழுகின்றது. ஒரு புதிய பார்வையிலே நாங்கள் இந்த உலகத்தை பார்ப்போம், புன்னகையோடு பார்ப்போம், அக்கறையோடு பார்ப்போம், அனுதாபத்தோடு பார்ப்போம், அன்புறவோடு பார்ப்போம். நாங்கள் இவ்வாறு எங்களுடைய காட்சி, எங்களுடைய அனுதினம் நாங்கள் பார்க்கின்ற விதம், எங்களுடைய சிந்தனையினுடைய, எங்களுடைய நோக்கு எப்பொழுதும் பரந்த விரிந்த தந்தையினுடைய அன்பை இங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெளிப்படுத்துகின்ற இறை மக்களாக நாங்கள் திகழ ஆண்டவருடைய அருளுக்காக இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமீன். இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல், நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவருடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும்,
அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்